ஹலோ மக்களே, வெல்கம் டு எக்ஸ்பிரஸ் ஃபைல் யூடியூப் சேனல். நீங்க பார்க்க போறது இன்னைக்கு அமேசான் பிரைம்ல ரிலீஸ் ஆன பி ஹாப்பி அப்படிங்கிற ஹிந்தி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறீங்க. இந்த படத்துல அபிஷேக் பச்சன், நாசர், நோரா ஃபட்டேஹி இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணவர் ரெமோ டிசோசா. இப்போ இந்த படத்தோட ரிவ்யூக்கு போறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க மூவிக்குள்ள போகலாம். படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் நாசரோட பொண்ணு தான் அபிஷேக் பச்சனோட ஒய்ஃப். ஸோ அவங்க ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவரோட பொண்ணை இவங்க ரெண்டு பேர் தான் டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு டான்ஸ்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட். இந்தியாஸ் டான்ஸ் சூப்பர் ஸ்டார் ப்ரோக்ராமோட டைட்டில் வின் பண்ணும் அப்படிங்கிறது அந்த பொண்ணோட ஒரு ஆம்பிஷனா இருக்குது. அந்த ஆம்பிஷன் நோக்கி ஒரு பாயிண்ட்ல போயிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு போன் கேன்சர்னு அப்படின்னு தெரிய வருது. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்தது, அவங்களால அந்த ஆம்பிஷனை அச்சீவ் பண்ண முடிஞ்சதா இல்லையா, அவங்களுக்கு என்ன ஆச்சுது அப்படிங்கறதா இந்த படத்தோட மிச்ச கதை. ஒரு டிராமா ஜானர். இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். முதல் பாசிட்டிவா தோன்றது, இந்த படத்துல டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் பாத்தீங்கன்னா நல்லாவே எமோஷன்ஸ் வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்குது. ஏன்னா ரொம்பவே ஒரு எமோஷனல் டிராமாவா எடுத்துட்டு போய் முடிச்சிருப்பாங்க. அந்த ஆஸ்பெக்ட் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. அதே மாதிரி ஒரு டான்ஸ் மூவி அப்படிங்கறதுனால டான்ஸுக்கு பஞ்சமே இல்லை. நிறைய டான்ஸ் சீக்வன்ஸ் இருக்குது. எல்லாமே சூப்பரா கோரியோகிராஃப் பண்ணி சின்ன சின்ன பசங்க ஆடுறதுனால அது இன்னுமே வந்து சூப்பரா இருந்தது. அதை இன்னும் எலிவேட் பண்ற மாதிரி மியூசிக்கும் ஒரு நல்ல பாட்டை வந்து பிளே பண்ணிருக்குது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். ஆக்டிங்கை பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணு நாசர் வழக்கம் போல பட்டையை கிளப்பியிருக்காரு. அபிஷேக் பச்சனும் எமோஷனல் சீன்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே சூப்பரா நடிச்சிருந்தாங்க. ஸோ ஆக்டிங்கை பொறுத்த வரைக்கும் இவங்க மூணு பேருமே வந்து ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. சினிமோட்டோகிராஃபியும் இந்த படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ் தான். இதெல்லாம் தான் அந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ். இப்போ நெகட்டிவ் செட் பார்க்கலன்னா முதல் நெகட்டிவா தோன்றது, இந்த படத்துல நீங்க கொஞ்சம் தூரம் நீங்க டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த லக்ஷ்மி அப்படின்னு தமிழ்ல ஒரு படம் வந்ததுல, ஸோ அந்த படத்தோட சாயல் நிறைய இந்த படத்துல தெரிய வரும். அதே மாதிரி இந்த டான்ஸ் போர்ஷன் தவிர மற்ற சில டிராமா போர்ஷன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாகவும் ஒரு என்டர்டெய்னிங்காகவும் இல்லை. ரொம்ப ஃபிளாட்டா சம்டைம்ஸ் போர் அடிக்கிற மாதிரி தான் போகுது. மொத்தத்தில் இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா, நான் இந்த சொன்ன நெகட்டிவ்ஸ் எல்லாமே வந்து படத்தோட கிட்டத்தட்ட எண்டு வரைக்கும் வரும். ஆனா கடைசி அந்த 10 நிமிஷத்துல ஒரு எமோஷனல் ஃபேக்டரை வச்சு படத்தை ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜ் மூவி அப்படிங்கிற மாதிரி சொல்ல வச்சிட்டாங்க. இந்த படம் அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்லயும் அவைலபிளா இருக்குது. நீங்க வீக்கெண்ட் ஃப்ரீயா இருந்தீங்கன்னா பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த ரிவ்யூல சந்திக்கிறேன். பை. டேக்